أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمته أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. الله تعالى القرآن சொல்றான் وأتم الحج والعمرة لله. நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்க. உண்மையிலே இஸ்லாத்தின் பார்வையில் இந்த இபாதாக்கள் வந்தது டெடிகேஷன், சாக்ரிஃபைசஸ் இப்படித்தானே செய்யணும். ஸோ அது அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும், சுபக எழுப்பி தொழுகிறதா இருக்கட்டும், ஹஜ்ஜை திரும்பி தொழுகிறதா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு சல்லியை செலவழித்து ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு எஃபோர்ட்டோடு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறது, தெரிஞ்சாக்களோட போகிறது, இல்லாட்டி அது சம்பந்தமான விஷயங்களை எழுதி வச்சுக்கொள்வது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்வது வந்து முக்கியமான விஷயம். அப்போ தான் அதில் நாங்கள் எதிர்பார்க்குற 100% கிடைக்காட்டி ஒரு 95% ரீச் பண்ணிடுவோம். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உம்ரா ஹஜ்ஜுன்றது வந்து பொதுவாக இந்த சல்லியும் செலவழித்து பெரிய ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு நாங்கள் போகிறோம், ரைட்? உண்மையிலே இஹ்ராமை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் இஹ்ராம். எங்களுக்கு தெரியும் முக்கியமான சில கடமைகளில் இஹ்ராமும் உண்டு. அந்த இஹ்ராம் செய்கிறதுக்கு சில மீகாத் இருக்குது, எல்லைகள் சில விஷயங்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ துல் ஹுலைஃபா, யலம்லம், ஜுஹ்ஃபா, கர்னுல் மனாசில், ராத் எரக் இப்படியான சில எல்லைகள் இருக்குது. அந்த மீகாத் அங்கே பெய்த்து தான் நாங்கள் இஹ்ராமை செஞ்சு கொள்வோம். எங்கிட்ட நிறைய பேர் நினைக்கிறதுக்கு முன்னுக்கு போனாக்கிற ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இருந்திக்கும். ஆயிஷா மஸ்ஜிதில் நாங்கள் இஹ்ராம் இது பண்ணிடணும். அது ஒரு மீகாத் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் மீகாத் இது வந்து ஆயிஷா மஸ்ஜித் வந்துட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியட்ல ஒன் ஆஃப் த வைஃப்ஸ் எங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்துட்டு, பீரியட்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு கொடுத்த பெர்மிஷன். அது இஹ்ராம் போட்டு நாங்கள் கொடுத்துறதுக்கு ஒரு மீகாத் அல்ல. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை எங்களுக்கு இப்படியான இடங்களுக்கு தாயிஃப் இருக்குது, சின்ன ஒரு டாக்ஸி ஒன்று அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேசலாம். இல்லை நீங்கள் போகக்கொள்ளே இங்கேருந்து செய்யலாம். இல்லாட்டி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இஹ்ராம் எடுத்துக்கொள்ளணும், பொதுவாக ஃப்ளைட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இஹ்ராம் செஞ்சு கொள்ளணும். அப்போ இஹ்ராம் நாங்கள் உடுத்தினத்தோட லெப்பைக்கு உம்ராவை நான் செய்ய போகிற ஒரு நியத்தோடு வச்சுக்கொள்ளணும். லெப்பைக்கு உம்ரத்தன், நான் உம்ரா செய்ய போகிறேன்னு சொல்லுவேன். இஹ்ராமுக்கு சொல்லி ஸ்பெஷலான தொழுகைகள் ஒன்றும் இல்லை. இஹ்ராம் முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழணும், இல்லாட்டி இஹ்ராமுக்காக தொழணும், அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபர்தான தொழுகை ஒன்று இருந்துன்னு சொன்னால் அது முன்னுக்கோ பின்னுக்கு. இப்போ நீங்கள் ஃபர்தான தொழுகை ஒன்று தொழுதுட்டு உடுத்தலாம், இல்லாட்டி நீங்கள் உடுத்திட்டீங்க என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் வரலான தொழுகை தொலைச்சிட்டு நீங்கள் போகலாம். அப்போ இஹ்ராம் செய்கிற ஒரு ஆள் அந்த தொழுகை புறம் அணிஞ்சு கொள்வது தான் மிச்சம் பொருத்தம். அது அவருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டி முன்னுக்கு அணிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொள்ளணும். இப்போ நகம் வெட்டுறது, கொண்டை வெட்டுறது, ஷேவ் பண்ணுறது, குளிக்கிறது எல்லாம் செஞ்சு கொள்ளணும். அப்போ இஹ்ராம் செஞ்ச டைம்லேருந்து ஒரு ஆள் அடிக்கடி தல்பியாவை சொல்லிக்கொள்ளணும். தல்பியான்னு சொன்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. இந்த தல்பியாவை அடிக்கடி சொல்லிக்கொள்ளணும். அப்படி சொல்லிக்கொள்றதால எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் அதோட கனெக்ட் ஆகி எங்களோட பாதையை வச்சுக்கொள்ளிடுவோம், ரைட்? அதோட லேடிஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக இஹ்ராம் ஒன்றும் இல்லை, ஓகே? அவங்களுக்கு ஸ்பெஷலாக உடுப்பு ஒன்றும் இல்லை, ரைட்? அவங்க ஒயிட் உடுத்தலாம், இல்லாட்டி பிளாக் உடுத்தலாம். முக்கியம் ஃபேஸ் அவங்க கவர் பண்ணிடுறது. இந்த ரிஸ்ட்டுக்கு இதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இதாக பண்ணணும், அவட பாடி ஃபுல்லாக இதாக இருக்கணும். பாடி விளங்கக்கூடாது, ரிவீலிங் ட்ரெஸ்ஸஸ் ஆகிருக்கப்படாது, டைட் ஆகிருக்கப்படாது, அப்படி இருக்கணும். அவட தல்பியாக எப்படி இருக்கணும் அப்படி சொன்னால் அடுத்தாக்களுக்கு கேட்கக்கூடாத அளவுக்கு தான் அவட தல்பியாக இருக்கணும். ஸோ ஃபேஸ் கவர் பண்ணுறது ஹராம், ஓகே? ஏன்னா கௌபா பார்க்குற ஒரு பெண்ணிட முகத்தில் தெரியக்கூடாது, ஓகே, ரைட்? ஸோ இஹ்ராம் பொறுத்தவரை வெரி கிளியர், அப்படி தானே? இல்லை வேறு சொல்லி டவுட்ஸ் இருக்குதா? அதே மாதிரி நீங்கள் இஹ்ராம் உடுத்திக்க போகிறோம், மற்ற நகம் வெட்டுறது, கொண்டு வெட்டுறது அப்படியான விஷயங்கள் செய்யப்படாது தானே? அது நாங்கள் பின்னால் பார்ப்போம், ரைட்? இப்போ
இஹ்ராம உடுத்திட்டு ஒரு ஆள் காபாக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பள்ளிக்குள்ளே வரக்குள்ள வலது கால உள்ள வச்சு வாரம் தானே, அதில் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் இந்த ஹதீஸ் இந்த ஸ்லைட்லேயே இன்னைக்கு உங்களுக்கு பார்த்துக்கணும். இந்த துஆ அல்லாஹும்ம அக்ஃபிர் லி துனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ. வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதி, உன் ரஹ்மாட வாசல்களை எனக்காக திறந்துதா. அவுது பில்லாஹில் அஸீம், அல்லாஹ் மகத்தான அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு கேட்குறேன்னு சொன்னால் ஒபியோஜியில் கரீம், அவனோட சங்கையான அழகான முகம். ஒபி சுல்தானில் கரீம், அல்லா தாலா ஒரு சுல்தான் ஆட்சியாளன். மினஷைத்தானில் ரஜீம், அல்லாஹு தாலாவை வைத்து இந்த ஷெய்தாண்ட தீமையிலிருந்து பாதுகாப்பு தெரியும். அதாவது நாங்கள் நோமலாக பள்ளிக்குள்ள ஓதுவோம் என்ன, அல்லாஹ் மஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். அப்போ நாங்கள் காபாக்குள்ள போக்களையும் வலது காலை வச்சுட்டு நாங்கள் செல்ல போகிறோம். அதோட தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் இந்த தவாஃபை ஸ்டார்ட் ரைட். எங்களுக்கு ஹஜ்ருல் அஸ்வதை டச் பண்ணுறதுக்குரிய சான்ஸ் கிடைச்சால் இதை துவாவை பாடமாக்கி கொள்ளுங்க. அப்படி கிடைக்கலாட்டி பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர்னு தூரத்துலேருந்து கையை காட்டினா போதும்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி டச் பண்ண கிடைச்சால் அல்லாஹும்ம ஈமானன் பிக وتصديقا بكتابك ووفاء بعهدك واتباعا لسنة نبيك صلى الله عليه وسلم. இப்போ நாங்கள் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர்னு சொல்லி இந்த துஆவோடே எங்களோட தவாஃபை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ரைட். நாங்கள் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கல் கிடைக்கும் கிடைக்காம போகும், அதுக்காக நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு இது பண்ண தேவையில்லை. ஏன்னா நாங்கள் கையை காட்டினாலும் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்த்து தான் நன்மை தரும். ஸோ தச்சது கிடைக்கும். அதே மாதிரி உம்ராவோ ஹஜ்ஜோ முடிச்சு வரக்குள்ள நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சின்ன பிள்ளைய போல தானே வரும். ஸோ அதனால நாங்கள் அதை மிச்சம் தலையில் போட்டு எங்களை கஷ்டப்படுத்தி கொள்வது. ஏன்னா கல்லை டச் பண்ண போகிறது பெரிய ஒரு ப்ராசஸ், சில நேரம் உயிரும் போகலாம் ரைட். அதால் அல்ஹம்துலில்லாஹ் 7 விஷயங்களை செஞ்சு கொள்ளும். அப்போ உண்மையில் எங்களுக்கு தெரியும் தவாஃப் வந்து 7 ரவுண்ட் காபாக்குள்ளே எங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். மிச்சம் கஷ்டமானாக்கள் ஏன்னா அது ஷார்ட், மேலே உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோ தேர்ட் ஃப்ளோ போகிறாக்கள் வந்து வெரி லாங், மிச்சம் டயர்ட் ஆகும். ஸோ எங்களுக்கு 7 முறையில் உள்ளுக்கு செஞ்சு கொண்டா ஓகே, குறைஞ்சது உள்ளுக்குள்ள ஒரு ஓரத்தில் செஞ்சு கொண்டா பெரிய விஷயம். அப்போ இந்த எப்படியும் நாங்கள் தவாஃப் செய்யக்குள்ள காபா எங்கால் இருக்கும், இப்படி தான் தவாஃப் செய்யணும். உண்மையிலே தவாஃபா நாங்கள் சொல்கிற காபாவை வலம் வாரன்னு சொல்லி உண்மையிலே இடம் வார, ஏன்னா எங்கிட்ட லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதில் முதல் 3 தவாஃபில் இந்த ரைட் ஷோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். எல்லாருக்கும் முழுக்க தெரியும் ரைட் ஷோல்டர் ஓப்பன் ஆகிருக்கணும். அதே மாதிரி அந்த எங்கிட்ட ஸ்டெப்ஸ் வந்து வெரி க்ளோஸாக இருக்கணும், கொஞ்சம் அவசரமாக போகக்கூடாது, வெரி க்ளோஸாக இருக்கணும். அடுத்த 4 தவாஃபும் அடுத்த 4 ரவுண்டுக்கும் நாங்கள் விரும்பினா இதை மூடிக்கொள்ளலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போகலாம். அதே மாதிரி காலை நோமலாக வச்சுட்டு போகலாம் ரைட். அதே மாதிரி தவாஃப்ட வார்த்தை எனக்கு தெரியும் ருக்னுல் இந்த யமானி நோண்டு இருக்குது, அதை கிட்ட வந்தோடனே அதில் நிறைய பேர் என்ன செய்யணும், அதை கிஸ் பண்ணுறோம். இப்போ ருக்னுல் யமானி ருக்குன்னா ஒரு மூளை, இதில் நான் இதை போட்டிக்கிறேன், அங்கே போனோடனே உங்களுக்கு ஆக்கள் சொல்லி தருவாங்க, அதை கிஸ் பண்ணப்படாது ஓகே. அது சும்மா ஜஸ்ட் தொட்டா போதும், ஈவன் தொடாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகே. அந்த இடங்களுக்கு வரப்போல அந்த ருக்குல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் இடைப்பட்ட அந்த ஒரு பீரியட் ஒன்று, அந்த இடம் ஒன்று இருக்குது. அதில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் அந்த குர்ஆன் வசனத்தை அடிக்கடி ஓதிக்கொள்ளும். அதே மாதிரி இந்த தவாஃபில் ஸ்பெஷலாக கேட்கறதுக்குன்னு துவாக்கள் இல்லை, இந்த துவாக்கள் தான் ஓதணும் அப்படின்னு இல்லை. ஸோ எங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் ஓதலாம். துவாக்கு ஒரு கண்டிஷன், காபாக்கள் வச்சு மோசமான விஷயங்களை இது பண்ணப்படாது, யாரையும் பழி வாங்குறதுக்கு மோசமான எண்ணத்தோட துவா கேட்கப்படாது. நல்ல விஷயங்களை கேட்கலாம். ஈவன் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஆள் பிரச்சனை சந்தித்தாலும் கூட அவருக்கு நல்ல இதை கொடு, அவர் இணையோடு பேசணும், இல்லாட்டி குறைஞ்சது இணையை பற்றி விளக்கவை இப்படியான துவாக்கள் தான் கேட்கணுமே தவிர காபாக்களை வைத்து மோசமான துவாக்கள் கேட்கப்படாது. அதே மாதிரி தவாஃப் செய்கிற ஒரு ஆளுக்கு எப்படி எங்களோட ஹார்ட் பியூர் ஆகிக்கணும், அதே மாதிரி நாங்களும் பியூர் ஆகிக்கணும். ஸோ உது செய்து கொள்வது முக்கியம். பீரியட்ஸ் வந்த லேடிஸ் போகிறது ஏன்னா தவாஃபுக்கு முக்கியமே அது. அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், உதுவோடு இருக்கணும். உது முறிஞ்சால் திருப்பி நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி அதை செய்யணும். அதே மாதிரி எங்களோட இன்பிட்வீன் என்ன சரி ஃபர்தர் லுகருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சம்டைம் நாங்கள் எங்களுக்கு செய்ய கிடைக்காம அசர் வந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் 2 முடிச்சிட்டோம்னு சொன்னால்
அசரை தொழுதுட்டு 3வது திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் 3 சுற்றினா 4 சுற்றினா கன்ஃபியூஸ் இருந்தால் குறைஞ்சதை தான் கவுண்ட் பண்ணணும். நான் 3 தான் சுற்றிப்பேன், 4 சுற்றி இருந்தாலும் கூட நான் 3 தான் நான் ஆல்ரெடி ரவுண்ட் வந்திப்பேன்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 3ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி மிச்சம் 4 செய்யணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், லேடிஸ் ஹயத் நிஃபாஸ் உள்ளாக்கள் போகாமல் இருக்கணும். அதுக்குள்ள கேண்டா அது வந்து உது இருக்கணும். இந்த 7 சுத்துக்களையும் சுற்றி முடித்தால் மக்காம் இப்ராஹிம் ஒரு இடம் முடிச்சு தானே எங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிற ஒரு இந்த நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பின்னுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழணும். அதில் ஃபர்ஸ்ட் சூரா ஃபாத்திஹா ஓதணும், 2வது சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன். ஓகே, அல் காஃபிரூன் 2வது ரக்காத்தில் சூரா அல் ஃபாத்திஹா வரும், சூரா அல் இக்லாஸ் வரும். எங்களுக்கு இடம் கிடைக்கல, மக்காம் இப்ராஹிம் இடம் கிடைக்கலன்னா காபால எங்கே சரி அதை தொழுது போடணும். தொழுத போகிறோம் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு ஜம்சம் தண்ணி குடிச்சு கொள்ளிடும். சாயில்ஸ் எங்களுக்கு தொங்கோட்டம் போட்டு தர வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு சஃபால ஸ்டார்ட் ஆகி மறுவால முடியும். தவாஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும். சாயின்ற வந்து சஃபால இது மறுவா கூடின உண்டு, மறுவால இது சஃபாக்கு வந்தால் 2. ஸோ இப்படி 7 நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும். அதில் பொதுவாக நாங்கள் அந்த சஃபா ஓடக்குள்ள விளங்கும் இந்த 2 மலைகளையும் இப்படி கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கிறாங்க. இப்படி பனியை பெய்த்து அது மலைகள் தானே, அந்த 2 மலைகளுக்கும் நாங்கள் ஏறக்குள்ள அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ ஹஸம அல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த துவாவை அதில் ஓடிக்கொள்ளும். ஆனால் உண்மையிலே அங்கே போனால் அந்த சில டைமில் என்ன செய்வாங்க, அதால் போகக்குள்ளையும் எங்களுக்கு காபா விளங்கும் அந்த மேல் தூண்டால். இப்போ காபா விளங்கொள்ள பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் செல்வாங்க. பட் நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ண தேவையில்லை. சில ஆக்கள் சொல்கிறாங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்கிறது நல்லதுன்னு சொல்லி, பட் எங்களுக்கு அது தேவையில்லை, இதுவே போதும். அதே மாதிரி இந்த துவாவை நான் இப்போ சொன்னே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் துவாவை சத்தமாகவும் கொஞ்சம் அழகாகவும் ஓதும். ரைட், இந்த திக்கிற ஓதிக்கூட நல்லது. அதே மாதிரி எங்களுக்கு விரும்பின துவாக்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் அல்லா தாலோட முழுக்க கனெக்ட் ஆகிக்கிற விஷயம். ஸோ 7 துவாக்கள் திக்ருகளை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நான் சொன்ன அந்த மேலே சொன்ன துவாவை 3 முறை ஓதுறது வந்து மிச்சம் நல்லது. ஓகே, இந்த ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு மலைகளை மேலே போல செல்லணும். அதே மாதிரி இந்த சஃபா மருவாக்கு ஓடக்கொள்ள கிரீன் லைட்ஸ் போட்டிருக்கும். அந்த கிரீன் லைட்ஸில் வந்து ஆம்பளைகள் வந்து கொஞ்சம் துள்ளி ஓடணும், இப்படி ஓடணும். என்று சொன்னால் கொஞ்சம் ஆக்டிவாக காட்டிக்கொள்ளணும் அவங்கள, அப்படி தானே அப்படி ஓடணும். அந்த ஓட்டுற டைமில் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இந்த குர்ஆன் வசனத்தை அந்த இடங்களில் ஓதிக்கொள்ளணும். ஏன்னா சாயில முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே போய்த்து கையை ஓய்த்து எந்த தேவையும் இல்லை. அந்த மேலே போகிற நேரத்தில் நான் சொன்ன துவாக்களை ஓதினாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வருவாங்க. அவங்க பிலீப் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள், அவங்களுக்கு கிடைச்ச ஹதீஸ் ரிவாயத்துகள், அவங்க போகிற மதுகம், ஈவன் அவங்களோட கேம்ப் இதெல்லாம் வச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு பண்ணுவாங்க. அப்படி செல்லக்கொள்ள தெரிஞ்சாக்க சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து செல்றேன், அதை போய் தான் அங்கே செல்லணுங்குவாங்க தவாஃப் செய்யக்கொள்ள. ஸோ சாயி செய்கிற டைமில் நாங்கள் அதை தேவையில்லை, இந்த துவாக்களை ஓதினாலே போதும். அதே மாதிரி சாயி செய்கிற ஒரு ஆளுக்கு வுது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வுது இல்லாமே செய்யும். ஓகே, அதோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தவாஃப் செய்யக்குள்ள எப்படி தொழுகைக்கு நாங்கள் இது செஞ்ச மாதிரியும் ஒரு தொழுவோட இடையில வந்தால் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு தொழுதுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதே போல தான் இதுக்குண்டு ஸ்பெஷலாக துவாக்கள் எதுவும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் வசனங்கள் இல்லாட்டி திக்ருகள் துவாக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதோட இனி லேடிஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படி இப்படி வருவாங்க. மிச்சம் எங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்வையை கீழே போட்டு நாங்கள் அல்லா தாலா முக்கியமான ஒரு அமலுக்காக வந்திக்கிறோம் அப்படி சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். அதே மாதிரி நிறைய பேர் நாங்கள் பார்ப்போம் வீடியோஸ் எடுப்பாங்க.
இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் செலவழித்து போகிறது வந்து எங்களோட வீட்டில் உள்ள ஆக்களுக்கு ஆன்லைனில் உம்ரா செய்கிறதுக்கு இல்லை அப்படி தானே. ஸோ அவங்க இப்போ பார்க்குறதுக்கு தாராளமான விஷயங்கள் இருக்குது. ஏன்ட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தானே இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த இப்படி பிரிண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டிய பெரிய விஷயம் இல்லாட்டி குறைஞ்ச ஃபோனில் சரி வச்சு இதை மட்டுமே பார்க்குறதுக்கு வச்சுக்கொள்ளணும். ஷெய்தானே தானே வேலைகள் அதுக்குள்ளே பார்த்து வீடியோ எடுக்கிறது இதாக்குறது உங்களோட விஷயங்கள் எல்லாம் அழகா அமர முடிச்சது காபாக்கு முன்னாலேயா புறவு இல்லாட்டி சாயிலையா எங்கேயோ விரும்பின இடத்துல போட்டு ஃபோட்டோவை புறவு எடுத்துக்கொள்ளுங்க. பட் இஹ்ராம் கட்டினத்துல இருந்து தவா சாய் கொண்ட இறக்கும் வரைக்கும் மேக்ஸிமம் அல்லாவோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ தான் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இல்லாட்டி இவ்வளோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போகிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் கடைசி பார்ட் தான் நாங்கள் எங்களை ஷேர் பண்ணி கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மொட்டை அடிச்சாக்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாக்களுக்கு 2 முறை துவா செஞ்சுக்கிறாங்க. தலையை ஷோட் பண்ணாக்கள் ஒரு கதை துவா செஞ்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் போகிறோம், எவ்வளோ செலவழித்து எவ்வளோ இதாக்கி போகிறோம். அல்லா தஆலா உண்மையிலே மயிரும் தேவையில்லை, வித்தியாசமான வேர்டு நினைக்கிறோம். மயிருன்றது முடி, மயிரும் தேவையில்லை. அந்த மயிரே கொடுக்க நாங்கள் ரெடி இல்லைன்னா அவ்வளோ தூரம் எடுத்து போகணும். சிலாக்களுக்கு அழகு பெய்த்துரும், அதான் மொட்டை அடிக்கிறது. ஸோ சுண்ணா தானே என்று யோசிச்சுக்கிறேன். ஸோ அப்படி அல்ல, நாங்கள் அங்கே போகிற விஷயத்தை முடிச்சுட்டு வருவோம். ரைட். அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆள் ஷேவ் பண்ண விரும்புகிறான்னா கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணணும். ரைட். நினச்சி கொஞ்சம் ஷேவ் பண்ணிவிட்டு அப்படிலாம் செய்யப்படாது. ஈவன் இன்றைக்கு நான் உம்ரா செஞ்சுட்டு ஈவினிங் உம்ரா செய்யறதாலும் இல்லாட்டி அடுத்த நாள் உம்ரா செய்யறதாலும் அந்த ஷேவிங் மிஷினால் இல்லாட்டி ரேசரால் கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணணும். ஏன்னா அதுதான் கட்டுப்பாடு. ஓகே. லேடிஸை பொறுத்தவரையில் அவங்க ஷேவ் பண்ணுறதுல தெரியும். அவங்க ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி அவங்களோட கையில் ஒரு பாயிண்ட் எடுத்து அவங்க லைட்டாக வெட்டிக்கலாம். அது ஒரு பக்கம் வெட்டினா போதும், ஃபுல்லாக இது பண்ணுறல. அதோட என்ன செய்யலாம், இதோட இஹ்ராம கழட்டலாம். ஒன்று எங்களுக்கு ரூமில் வந்து செய்யலாம், இல்லாட்டி அங்கே உள்ள செலவில் செய்யலாம். பட் அங்கனைக்கு செய்கிறாக்களும் இருக்குது. அந்த அல்லா தஆலாவோட வீடியோ நாங்கள் வசதிக்கு அங்கே செய்கிறோம், அப்படி செய்யப்படுது உண்மையில். ஏன்னா ஒன்று போலீஸ் வந்தால் ஏசுகிறார், அதுக்குள்ளேயே சில பங்களாதேஷ் பீப்புள் என்ன செய்கிறாங்க, அவங்க அதுக்குள்ளேயே செலவுகள் வச்சு ஷேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பொருத்தம் இல்லை. ஏன்னா அல்லா தஆலாவோட ஊடு அது அழகாக தான் இருக்கணும். ரைட். ஸோ அங்கனைக்கு இல்லாமல் ஈவன் சில அக்கள் அந்த டஸ்ட்பினை வச்சு தலையை வச்சு செய்வாங்க, அதெல்லாம் பொருத்தம் இல்லை. எனக்கு டைம் இருக்குது, என்ன இஹ்ராம் கலட்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ சும்மா சொல்லுங்க, ஒரு ஆள் வந்து இப்போ இஹ்ராம கலட்டுறதுக்கு முன்னுக்கு கொண்டே ஒரு ஆள் குறைச்சி கொள்ள இல்லாட்டி மொட்டை போடுறதுக்கு மறந்து போன என்ன செய்யலாம், அவருக்கு நினைவு வந்த டைமில் இது செஞ்சு போடுவோம். ரைட். ஸோ கலட்டிட்டாரு வந்துட்டாரு. இஹ்ராம் கலட்டுறது ஒரு விஷயம் ஒன்று தானே. அதாவது நான் இஹ்ராமோட உம்ரா செய்கிற நியத்து வச்சு இஹ்ராம் கொடுத்தேன், இஹ்ராம் கலெக்ட் சொன்னால் உடனே செஞ்சு கொள்ளும், லேட் பண்ணப்படாது. ரைட். ஏண்டா அதோடு சேர்த்து இப்போ இஹ்ராம் உடுத்துகிற ஒரு ஆள் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. இப்போ வைஃபோட செக்ஸ் வச்சுக்கொள்ளக்கூடாது. அப்படியே அவர் செஞ்சால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் தம் கொடுக்கணும். தம்னு சொன்னால் ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு ஆடு ஒரு அறுத்து கொடுக்கணும். ரைட். இப்போ இஹ்ராம் உடுத்துன உம்ரா போட்ட போகிறோம், உம்ராக்கு இஹ்ராம் உடுத்துன போகிறோம், செய்யக்கூடாத சில விஷயங்கள் இந்த எக்ரிமெண்ட், அதாவது கல்யாண ஒப்பந்தங்கள் பேசலாம். இப்போ வந்த ஒரு ஆளுக்கு எந்த மகளையோ எந்த மகனையோ உங்களுக்கு பேசலாம். ரைட். அதே மாதிரி காலை கையிலேயோ வந்து நகம் வெட்டப்படாது. ரைட். தொப்பி போடப்படாது, தொப்பி இல்லை. அதே மாதிரி வாசனை திரவியங்கள் போட இல்லாது, சென்ஸ் இல்லாட்டி சென்ட் இல்லாட்டி பர்ஃப்யூம்ஸ் அடிக்க இல்லாது. லேடிஸ் வந்து ஃபேஸ் கவர் பண்ண இல்லாது. அதே மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் போட இல்லாது. ரைட். இதெல்லாம் கலெக்டர். அதே மாதிரி ஜென்ஸ் தச்ச உறுப்புகள் போட இல்லாது. ஓகே. அதே மாதிரி ஹண்டிங் போக இல்லாது. அதே மாதிரி செக்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கொண்டால் அவரோட உம்ரா பிரயோசனம் இல்லை. இந்த விஷயங்களை செஞ்சால் அவர் என்ன செய்யணும், நாங்கள் சொன்ன மாதிரி தம் கொடுக்கணும்.